மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார நேரங்களில் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக உட்காந்துட்டாரு. ஆனால் பிரச்சார நேரங்களில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இன்னைக்கு காத்துல பறந்துகிட்டு இருக்கு. எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்ற முடியல. எல்லா வாக்குறுதிகளுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை மடைமாற்றுகிற வேலையை ரொம்ப தெளிவாக தாவேகா அரசாங்கம் குறிப்பாக விஜய் அவர்கள் பேசாமலே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசாம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை அவர் செய்வது நியாயம் என்று ஊடகங்கள்ல குறிப்பா இன்ஸ்டா அந்த அந்த ரூட் மாஃபியா கேங் வந்து அவர் செய்யறது எல்லாம் சரி சரின்னு ஒரு பெரிய ஜால்ரா வாசித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் செய்த ஒரு பெரிய விஷயம் பெரும் போராட்டமாக மாறுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திருக்காரு. அது தனித்தனியா செக்டாரா இருக்கு. அரைகுறையாக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். முழுமையான நிறைவேற்றத்துக்குள்ள வரல. பிரதானமான வாக்குறுதியாக பார்த்தது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 2500 ரூபா கொடுப்பேன், மாசமானா 2500 ரூபா கொடுப்பேன்னாரு. ஏன்னா 2000 ரூபா தருவேன்னு திமுக சொன்னிச்சு, அதிமுக 2000 ரூபா சொன்னிச்சு, 10,000 ரூபாய் தருவேன்லாம் சொன்னார் எடப்பாடி. ஆனால் அங்கெல்லாம் போகாம 2500 ரூபா கிடைக்கணும்னு இந்த பக்கம் பெண்களோட பேர் ஆதரவு பெற்றார். பிளஸ் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வந்து நிறைய 6 சிலிண்டர் கொடுக்குறேன், வீட்டில் உட்காந்துருக்கிற பசங்களுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன், படித்த பட்டதாரிகளுக்குன்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அதில் எதுவுமே நிறைவேறல. ஒன்று ஸ்டாலின் அரசாங்கம் என்ன கொடுத்துச்சோ அந்த 1000 ரூபாய் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அவருடைய பிறந்த நாள் வந்து ஜூன் 22 வரும். அப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில தேன் தடவன அறிவிப்புகள்லாம் மக்களை மயக்குகிறதுக்கான அறிவிப்புகள் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 2500 ரூபா அப்படின்ற அந்த முழுமை பெறுகிற விஷயம் ஒருவேளை அப்போது 1500 ரூபாயாக மாறலாம். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாரு, அது 1500 மாறலாம். இன்னும் 1000 ரூபாய் நான் சேர்த்து தரேன்னு சொல்லலாம். ஏன்னா 2000 ரூபா முழுமையாக கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அதில் அவர் வெற்றி பெற்றால் கூட மற்ற வாக்குறுதிகள் காத்துல தான் பறக்கும். சிலிண்டர் என்பது கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூட பெட்ரோல் விலையில 30 பைசா உயர்ந்திருக்கிறது. இந்த வாரத்துல மட்டும் அடுத்தடுத்த நாட்களில் 3-4 முறை விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் தமிழ்நாடு முழுக்க விலைவாசி ஏறும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒரு மாவட்டத்துக்கு மாறும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் அந்த விலை பொருட்கள் மேலே வைப்பாங்க. அது அத்தனையும் நம்முடைய நுகர்வோராக இருக்கிற நம்ம மேலே தான் வைப்பாங்க. இதனால விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு போகும். அதெல்லாம் நம்ம ரீல்ஸ் மாடல் ஆட்சி நடத்துகிற, சோஃபா மாடல் ஆட்சி நடத்துகிற விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். எது பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது அப்படின்னா, போராட்டமாக மாறப்போகுது. அது இன்னைக்கே சில இடங்கள்ல இப்போ தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடையே வந்துட்டாங்க. யார் வந்தாங்கன்னா பொதுமக்கள்லாம் வரலைங்க. இன்றைக்கு நம்ம வந்து உயிரோடு வாழ்வதற்கு விவசாயிகள் தான் காரணம். அவங்க விளைவிக்கிற பொருட்கள் மூலமாக சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ பிரதானமாக நம்மை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிற விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு இவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக சில விஷயங்கள் சொன்னார். அதில் நிறைவேற்றினாரானா, எப்படி 2000 ரூபா தரேன்னு சொல்லி பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு 1000 ரூபா தான் முதல்ல கொடுக்க மாட்டேனாரு, அப்புறம் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு இல்லையா? அதே மாதிரி 5 ஏக்கருக்கு குறையாமல் நிலம் வைத்திருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் தெளிவா புரிஞ்சுங்க. 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற 5 ஏக்கருக்குள்ள நிலம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் வாங்கிய விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை சொன்னார். சொல்லிட்டு, அதாவது பிரச்சாரத்துல வாக்குறுதியா கொடுத்தார். சரி, சொல்லிட்டாரு. இப்ப அதிகாரம் அவர் கையில வந்துடுச்சு. அது செஞ்சாரா அப்படின்னா செஞ்சார். என்ன செஞ்சார்? அதான் பிரச்சனை. 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கிற எல்லாருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொன்னவர் இப்ப 50,000 ரூபாய்க்கு குறைவான கடன் வச்சிருக்காங்கல்ல, விவசாய கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவன் 5 லட்சம் 3 லட்சம் இடத்துக்கு தக்க கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்ல 50,000த்துக்கு கம்மியா இருந்தாதான் உங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ஒரு பித்தலாட்ட அறிவிப்பை செய்திருக்கிறார். இவ்வளவு கலவரங்கள் நடக்குது. எம்எல்ஏக்கள் கனி மாறிட்டு இருக்காங்க, கட்சி மாறிட்டு இருக்காங்க. சூலூர்ல ஒரு பெண் குழந்தைய வந்து கொடூரமாக பாலியல் சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கானுங்க. அதை அம்மாவுக்கே காட்டாம உடம்பு கொண்டு போய் எரிக்கிறானுங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க காதலிக்க மறுத்த பெண் வீட்டுல வெடிகுண்டு வீசுறானுங்க, அந்த பெட்ரோல் குண்டு வீசுறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து அருவாள் எடுத்து வெட்டுறானுங்க. மதுரை கோயிலுக்கு முன்னாடி ஒரு பையனை, சின்ன பையனை வந்து 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்ச்சிட்டு ஓடி இருக்கு. வீடு புகுந்து கொல்றானுங்க. கிட்டத்தட்ட 30-40 கொலைகள் நடந்திருக்கு இந்த 12-13 நாள் ஆட்சியில. இதையெல்லாம் மடைமாத்துற விதமாக இப்படி கலவரங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகமே அப்படியே போர்க்களம் மாதிரி இருந்தது. மேலே போறது கீழே வர்றது, கீழே போறது மேலே வர்றதுன்னு எம்எல்ஏக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா குதிரை வேகத்துல ஓடினாங்க.
ஏண்டான்னு பார்த்தா குதிரை பேரம் நடந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இந்த கலைவரங்களுக்கு இடையில இவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார், மடமாத்துறாராம். அப்படியே நைஸா மடமாத்துறாராம், விவசாயிகளுக்கு நல்லது செய்யறாராம். யாரு? நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, நான் விவசாய கடன் தள்ளுபடி. இப்ப வெளியில பரப்பி விட்டதெல்லாம் என்ன தெரியுமா? விவசாய கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. என்னடா தள்ளுபடி பண்ணிருக்காரு? உள்ள போய் பார்த்தா 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கிறவனுக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா 50,000க்குள்ள நீ கடன் வச்சதான் தள்ளுபடி. இது பித்தலாட்டம் இல்லையா? இது ஏமாற்று வேலை இல்லையா? இது மோசடி இல்லையா? இதை யார் கேட்பது? நாங்க கேட்க வரோம் அப்படின்னு விவசாயிகள் கிளம்பிட்டாங்க. செக்ரட்டேரியட் காலையில வராங்க, அவங்கள உள்ள விடல போலீஸ். பெரிய கலவரம் நடக்குது. அப்புறம் போயிட்டு அவங்க மனுவோட போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த விவசாய சங்க நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க, இந்த அறிவிப்பெல்லாம் நிறுத்தி வைங்க, நீங்க ஒரு ஆணியம் புடுங்க வேணாம், சொன்ன மாதிரி வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்ற பாருங்க, ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க, போலியாக நாடகம் ஆடாதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய செய்கைகளை தொடர்ந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை விட கொடூரம் என்னன்னா, மேகதாது அணை பிரச்சனை விஜய்க்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும்னு தோணுது. ஏன்னா ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை, நீங்க டெல்டா ஃபுல்லாவே ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம் மேகதாது அணை. கர்நாடக அரசாங்கம் இதுவரை கம்முனுந்தாங்க. ஏன்னா திமுக அரசாங்கம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன கொண்டாந்தாலும் அங்க போய் அவங்க சரியான வழக்கறிஞர்களை வச்சு சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில இவர்களும் தொடர்ந்து அந்த முன்னெடுப்பை செய்வாங்கன்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு விஜய் அரசாங்கம். ஏன்னா அவங்க அரசாங்கமே நிக்குதா நிக்காதா, நம்ம 5 வருஷம் ஓட்டுவோமா, ஒரு மாசத்தை தாண்டுவோமா, அடுத்த மாசம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன விடிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லா கட்சிகளும் பஞ்சாயத்து நோக்கியே நகர்ந்துகிட்டு இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா சினிமாவில் விஜய் ஹீரோவாக அறிமுகமாகி எல்லா மக்கள்கிட்டையும் தான் ஹீரோ, தன் பெரிய ஹீரோ அப்படின்னு காமிச்சு தான் ஆட்சிக்கே வந்தார். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் அந்த சூலூர் பிரச்சனையில பெண்கள் போராடும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க பெரிய ஹீரோன்னு சொல்லி தானே ஓட்டு போட்டோம், சினிமாவில் காட்டுற மாதிரி அவனை கட்டி பாலத்துல தொங்க விடு. ஏன்னா தெரி படத்துல அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பார். சின்ன குழந்தைங்கிட்ட பாலியல் ரீதியா பிரச்சனை பண்ணவன அந்தரத்துல தொங்க விட்டுருப்பார் பாலத்துல கட்டி. அவர் காவல்துறை அதிகாரியா இருப்பார். அதே மாதிரி சினிமாவில் நடந்த மாதிரியே நிஜத்தில் நடக்கும்னு பெண்கள் எவ்வளவு மூளை மழுங்கிய பெண்களா இருக்காங்க பாருங்க. சினிமாவில் ஆக்ஷன் ஹீரோ இருந்தீங்களே அதே மாதிரி தானே இங்கே நீங்க காட்டணும், அதை நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோன்றாங்க. அது சினிமாமா? சினிமா மாதிரி நிஜத்துல பண்ண முடியாது, செய்ய முடியாது. சட்டம் இருக்குது, அதற்கு எல்லா விஷயம். என்னதான் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் எடுத்தவொடனே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட முடியாது. அது கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கு. சட்டம் அது நீதித்துறை இருக்கு, நீதிபதி தான் கொடுக்க முடியும். முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இது சினிமாவை நம்பி மோசம் போனோம் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணமா சொல்றேன். ஏன்னா சினிமாவை நம்பி, ரீல்ஸை நம்பி, இவர் கொடுத்த பொய் வாக்குறுதியை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. ஒரு பக்கம் கரண்ட் பிரச்சனை, ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை, ஒரு பக்கம் கழிவுநீர் பிரச்சனை, ஒரு பக்கம் நெய்வேலியில இப்போ நிலங்களை கையகப்படுத்துற வேலை பார்த்துட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் உள்ள பூந்து அது தனியா ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தினந்தோறும் கட்சியில அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டே இருக்கு, உடைச்சிட்டே இருக்கு. இந்த ஆதவ் என்கிற இந்த நிழல் முதல்வராக செயல்பட்டு இருக்கிற ஆதவ் என்கிற நபர் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காரு. அவர் ஏதோ அதிகாரம் உட்கார்ந்துட்டோம், நம்ம நிரந்தரமா நம்ம தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறாரு. அது இல்லைங்க. நீங்க இன்னைக்கு அமைச்சரா வந்திருக்கீங்க, அது எப்படி வந்தீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்களுடைய சொத்து கணக்கு, யார் மாமனார் வீட்டு காசுல என்னெல்லாம் நீங்க எப்படிலாம் செலவு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள், அந்த வெள்ளிவாக்கம் மக்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழை செஞ்சுட்டேன்னு இப்போ புலம்புறாங்க. புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்க கையில வந்திருக்குல்ல, எவ்வளவு நாளுக்கு நீங்க அமைச்சராக ஓடுறீங்களோ அது உங்களுடைய அமைச்சரவை நாட்கள் நீடிக்கப்படுகிறது, எண்ணப்படுகிறது. அதுதான் நீங்க எண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள், இன்னைக்கு 14 நாள், நாளைக்கு 15வது நாள் அப்படின்னு எண்ணணும். 5 வருஷம் முழுமையாக இருப்போம்னு நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா நீங்க அவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துலாம் 7.5 கூட்டி வச்சிருக்கீங்க, கட்சியை உடைச்சி எம்எல்ஏக்களை தூக்கியிருக்கீங்க, இப்பவும் தூக்கிட்டே இருக்கீங்க. அதை இப்ப இடைத்தேர்தலில் உங்களுக்கு பல்ல காட்டும். இடைத்தேர்தலை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு. நிச்சயமாக இந்த இன்னைக்கு இசகி சுப்பையான ஒரு எம்எல்ஏ போயிட்டு, அதிமுக எம்எல்ஏ எடப்பாடி மேல கோச்சிக்கிட்டு போய் திரும்ப ராஜினாமா கொடுத்துட்டு இப்ப எப்படியும் தாவைகளை போய் சேர்ந்துருவார். அவரை தான் இந்த இசகி சுப்பையா தான் ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர் அமைச்சரா இருந்தார். அமைச்சரா ட்ரெயின் ஏறினார் எக்மோர்ல. அவர் போய் ஊர்ல போய் இறங்குறதுக்குள்ள அவர் பதவி அந்த அம்மா பிடுங்கிருச்சு. அதுக்கு தெரியும் இசகி சுப்பையா நேர்மையான ஆள் கிடையாது போல இருக்கு. அவர் ஒரு இடத்துல உண்மையா விசுவாசமா இருக்க மாட்டாரு, மாறினே ஜம்ப் பண்ணே இருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எடப்பாடிக்கு அது தெரியல. ஏன்னா அவரே என்ன பண்ணி வந்திருக்காரு, அவருக்கு பதவி கொடுத்தவர்கள், அவரை வாழ வைத்தவர்கள், அவருக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்து முதலமைச்சரா நாற்காலியில உட்கார்ந்து வைத்தவர்களுக்கு அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணவர் தான்.
அதனால இந்த துரோகம் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து களத்தில் இறங்கி அடிக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் வந்து இன்பதுரை உட்பட முக்கியமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட பல பேரை சபாநாயகரை பார்க்க அனுப்பிட்டார். நான் கொடுத்த லெட்டர் என்னாச்சு, இந்த 5 பேர் என்கிட்ட வந்துட்டாங்க திரும்பி, அதனால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணாம், பாக்கி எல்லாரையும் காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு போடா போட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் சபாநாயகர் சித்து விளையாட்டுகளை ரொம்ப தீவிரமா இருக்கார். அவர் வந்து சபாநாயகராக நடந்துக்க மாட்டேங்கிறார். அவர் தாவேக்கா இன்னும் தாவேக்கா எம்எல்ஏவாக தான் இருக்கார். சபாநாயகர் என்பது பொதுவானவர், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அதற்கு காலம் இருக்கிறது. ஆனால் குதிரை வேகத்தில் நடவடிக்கை எடுக்கிறார். கொடுத்த அடுத்த செகண்டே ஓகே உங்க ராஜினாமா ஏற்கப்பட்டுச்சு, ஓகே உங்க ராஜினாமா ஏற்கப்பட்டுச்சு, நீங்க போய் கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் எடப்பாடி கொடுத்த அந்த கடிதம் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார். எனக்கு காலக்கெடு யாரை விதிக்க முடியாது, எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சட்டப்படி தான் செய்யறேன் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிக்கிறார். நீங்க சட்டப்படி செய்யல சபாநாயகர் அவர்களே, நீங்க செய்யறது வந்து ஒருதலை பட்சமானது, நேர்மையான நடவடிக்கை இல்லை. குதிரை பேரத்துக்கு ஒரு சபாநாயகரை வழிவகுக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அவர் செய்கிறார். எனக்கு நீதிமன்றம்லாம் உத்தரவிட முடியாது என்றார். உண்மைதான், நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு ப்ராப்பரான அதிகாரத்தோடு எல்லா ஆவணங்களோடு போனால் பதவியை நீங்க பறிக்க வேணாம், அவங்களே பறிச்சிருவாங்க. நீதிமன்றமே பதவியை பிடிங்கிறோம். நீங்க நினைச்சா கூட பதவி தர முடியாது சபாநாயகர். உங்களுக்கு அதிகாரம் உங்களுடைய அந்த ஏரியாக்குள்ளதான், அசம்பிளிக்குள்ளதான் சபாநாயகர் அதிகாரம். அசம்பிளிக்கு வெளியில நடக்கிற எந்த விஷயத்துக்குள்ளும் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பட் அதிமுக நீதிமன்றத்தை நாடினால் மீதி இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து தான். என்ன பண்ண போறாங்கன்றத பொறுமையா தான் பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த விவசாயிகள் பிரச்சனை இருக்குல்ல, விவசாயிகள் பிரச்சனைகளை எல்லாருமே வந்து பயங்கரமா கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம யார் சொல்லியிருக்காருன்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி வந்து இந்த எம்எல்ஏக்கள் மாறிட்டே இருக்காங்கல்ல, இந்த ஆட்சி வந்து இது வந்து தூய சக்தி கிடையாது, துஷ்ட சக்தி இது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கரகாட்ட கோஷ்டி, இது வந்து என்ன சொல்றது, பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணாபின்னு அடிச்சு வெளுத்திருக்காரு. இதை ஏன் இவ்வளவு கொந்தளிப்பா பேசுறாருன்னா, அவர்கிட்ட இருந்து அந்த எம்எல்ஏக்களை எடுக்கும்போது அவருடைய அந்த பெயின் இருக்கும்ல, அதை சாதாரணமா எடுக்க முடியாது இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா உண்மையிலேயே இந்த சூழ்நிலை தொடர்ந்தால், இது இப்படியே தொடர்ந்தால் இந்த ஆட்சிக்கு இது ஆபத்தாக தான் முடியும். ஏன்னா விவசாயிகளை ஏமாற்றி எந்த ஆட்சியும் நிலையாக இருந்ததில்லை. விவசாயிகள் போராட்டத்தினால ஒன்றிய அரசாங்கமே பதறி இருக்கு, ஞாபகம் இல்லையா? டெல்லியினுடைய எல்லையாக இருக்கிற பல மாநிலங்களுடைய எல்லை கோட்டில் பஞ்சாப் விவசாயிகள், சண்டிகர் விவசாயிகள், அதை சுற்றி இருக்கிற மாநில விவசாயிகள்லாம் டிராக்டர் கட்டிக்கிட்டு வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அரசையே ஸ்தம்பிக்க வச்சாங்க. ஒன்றிய அரசாங்கமே ஸ்தம்பித்தது அவங்கள பார்த்து. ஏதோ பெரிய தீவிரவாதிகள் அடக்கிற மாதிரி முள்வேலிகள் போட்டு, இரும்பு தடைகள் போட்டு, குறுக்க பயங்கரமா வச்சுலாம் பண்ணாங்க இல்லையா? இதெல்லாம் விவசாயிகளை எதிர்த்தால் நடக்கும். விவசாயிகளை நியாயமான கோரிக்கைகளை ஏற்கப்பட்டா அவங்க அமைதியாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ணோம்னா, அவங்களுக்கு சொன்னதை செய்யாம போனோம்னா டெஃபினட்டா அவங்க வந்து கண்டிப்பாக பல விஷயங்களை அரசுக்கு எதிராக தான் செய்வாங்க. என்ன நடக்க போது, விவசாயிகளுக்கு என்ன பதில் வந்து முதலமைச்சர் நம்ம விஜய் சொல்ல போறாரு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில தாவேக்கா செய்கிற இந்த அருவருப்பான அசிங்க அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸ் நீண்டு கொண்டே போகிறது. பழக்கற்பையா சொன்ன மாதிரி தான், அந்த ஆதவை வெளியே தூக்கி போடியா, அவ இருக்கிற வரையும் தாவேக்கா உருப்படாதுன்னு சொன்னார். இப்ப சொன்னார், முன்னாடி சொன்ன கதைலாம் இல்லை. அமைச்சர் ஆன பிறகும் ஒரு ஊடகத்துல பேசும்போது நம்ம பழக்கற்பையா முன்னாள் எம்எல்ஏ அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஆதவ தூக்கி போட்டா உருப்பிடுவேன். இதே கருத்தை தான் ஆதவுடைய மச்சான் சார்லஸ் மார்ட்டின்னு சொல்லியிருக்காரு. ஆதவ மீது கவனம் வைக்காமல் விஜய் தவற விட்டு விட்டால் விஜயை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.